Students, now discuss the topic of Unit 10, changes around us. So learning objectives. So after the completion of this lesson, students will be able to first define chemical reactions. Second one, differentiate chemical changes from physical changes. Know about the factors which determine a chemical reactions. Know about the importance and effect of chemical reactions. Identify the chemical reactions in day-to-day life. Observe the changes during a chemical reactions. So இதை பற்றி நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், நம்ம எல்லோரும் ஃபஸ்ட்டு இன்ட்ரொடக்ஷனில் என்ன பண்ணலாம்னா குதுப்னார், டெல்லியில் இருக்கக்கூடிய குதுப்னார் பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இந்த பிக்சரில் பாருங்கள், இதுதான் குதுப்னார் இன் டெல்லியில் இருக்குது. ஸோ தேர் யூ கேன் see a rust resistance iron pillar. So it has not rusted for more than 1500 years. So but not all things are unchanged like this. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 1500 ஆண்டுகளுக்கு பழமையானது, துருப்பிடிக்காத இரும்பு தூண். ஓகேங்களா, இது வந்து துருப்பே பிடிக்காது, இது ஒரு இரும்பு தூண் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஹவு இட் இஸ் ஹேப்பனிங், இது எப்படிங்க சார் நமக்கு நடக்கும், இது எப்படிங்க சார்? மெனி திங்ஸ் ஆர் we see in our life. So there are different types of changing. So we see number of changes in our surrounding. So for an example, some of them are physical change, some of them are chemical change. நம்ம நிறைய பார்க்குறோம், நிறைய சேஞ்சஸ் நம்ம பார்க்குறோம். பாருங்கள், ஃபிசிக்கல் சேஞ்சஸில் ஸோ பாருங்கள், கட்டிங், crumpling, grinding, bending, இதெல்லாம் some of the changes. Melting of ice, then ripening of fruits, so burning of wood, hoarding of milk, changes milk into curd. So rusting of iron. So there are different types of changes நம்ம பார்க்குறோம். ஸோ அது மட்டும் இல்லைங்க, ஸோ digestion of food, turning of milk into curd and decaying of vegetables are some of the examples for chemical changes. So in this lesson you will study about chemical changes, factors determining chemical changes and the effect of chemical changes. அதை பற்றி பார்ப்போம். ஸோ வாட் இஸ் த கெமிக்கல் சேஞ்சஸ்? கெமிக்கல் சேஞ்சஸ்னால் என்ன அப்படிங்கிறது நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். வாட் இஸ் கெமிக்கல் சேஞ்ச்? எ கெமிக்கல் சேஞ்ச் இஸ் எ பர்மனண்ட் அண்ட் irreversible change which produce a new substance. Chemical changes are otherwise called as chemical reaction because one or more substance undergoes the reaction to form one or more new substance. That means product. ஸோ reactant gives product அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த reactant அப்படின்னு நம்ம வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால், அதாவது ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட பொருட்கள் வினையில் ஈடுபட்டு புதுசாக நமக்கு ஒரு பொருள் தருது இல்லையா, அது ப்ராடக்ட். புதிய பொருள் ஃபார்ம் ஆகிறது ப்ராடக்ட் எனவும், ரெண்டு ரியாக்ஷன்ஸ் இன்வால்வ் ஆகிறது பார்த்திங்க அப்படின்னா நம்ம reactant அப்படின்னு சொல்லறோம். ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இப்போ changes milk into curd எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. மில்க்கு, பால் எடுத்துக்கிறோம், அதில் என்சைம் ஒன்று ஆட் பண்ணுறோம். ஸோ இது ரெண்டுமே ரியாக்ஷனில் இன்வால்வ் ஆகுது. ஓகேவா, இதுதான் நம்ம ரியாக்டன்ட்னு சொல்கிறோம். இது ரெண்டும் நம்ம ஆஃப்டர் 8 ஹவர்ஸ்க்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஹர்டு ஃபார்ம் ஆகுது. ஸோ அதுதான் நம்ம ப்ராடக்ட்னு சொல்கிறோம். ஒரு மில்க்கு ஹர்டாக மாறுது. ஸோ அந்த புதுசாக நமக்கு தருது மில்க்கு ஹர்டுங்கிற ஒரு நியூ சப்ஸ்டன்ஸ் கொடுக்கறனால அது ப்ராடக்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா, ஸோ எது இன்வால்வ் ஆகுது? மில்க்கும் என்சைமும் ஆட் பண்ணுறதுனால. ஸோ இது ரெண்டுமே போத் ஆர்
நம்ம வந்து reactant அப்படின்னு சொல்கிறோம். அந்த ஹர்டு அந்த கர்ட் அந்த தயிர் வந்து என்னன்னு சொல்கிறோன்னா ப்ராடக்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த சப்ஸ்டன்ஸில் நெக்ஸ்ட்டு ஃபேக்டர்ஸ் டிட்டர்மினிங் கெமிக்கல் சேஞ்சஸ். அதாவது ஜென்ரலாக சொல்லணும்னா கெமிக்கல் சேஞ்சஸ் வந்து கண்டிஷனுக்கு தகுந்தாற்போல் மாறுபடும். எக்ஸாம்பிள், இப்போ நம்ம ஒரு சொசைட்டியில் இருக்கோம். சொசைட்டியில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பீப்புள்ஸ் வாழ்கிறாங்க. ஆனால் அவங்க எல்லாருமே ஒரே மாதிரி வாழ்கிறதில்ல. ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸோ ரிச்சாகவும், ஒருத்தர் வந்து மீடியமாகவும் இருப்பாங்க, ஒருத்தர் ரொம்ப புவராகவும் இருப்பாங்க. ஓகேங்களா? அவங்களுடைய லைஃப் எல்லாமே என்டையர்லி சேஞ்சஸாக தான் இருக்கும். எல்லோரும் ஒரே மாதிரியான வாழ்க்கையை வாழ்கிறது அல்ல. ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்களுடைய சிச்சுவேஷன் கண்டிஷன்ஸ் எல்லாமே ஒவ்வொரு ஃபேமிலிக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி தான் ரியாக்ஷன்ஸும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு ரியாக்ஷனும் ஒரு பர்டிகுலர் கண்டிஷனில் நமக்கு ஒவ்வொரு ப்ராடக்ட்டு நமக்கு தரும். ஸோ அதான் சொல்கிறாங்க, கெமிக்கல் சேஞ்சஸ் வில் நாட் அகர் அட் ஆல் கண்டிஷன்ஸ். ஃபார் எ கெமிக்கல் சேஞ்சஸ் டு டேக்ஸ் பிளேஸ் சர்டைன் ஸ்பெசிஃபிக் கண்டிஷன்ஸ் ஆர் ரெக்வயர்டு. கெமிக்கல் சேஞ்சஸ் கேன் டேக்ஸ் பிளேஸ் இன் த ஃபாலோயிங் கண்டிஷன். என்னென்ன கண்டிஷன்ஸ் அப்படின்னா, ஸோ கான்டாக்ட் இன் பிசிக்கல் ஸ்டேட். ஓகேங்களா? இயல்பு நிலையில் எப்படி நமக்கு சேருதல், கான்டாக்ட் வச்சுக்குது. ரெண்டாவது சொல்யூஷன் ஆஃப் ரியாக்டன்ட். ஓகேங்களா? அந்த சொல்யூஷனில் ரியாக்டன்ட் வந்து எப்படி இருக்கும், கண்டிஷன் கரைசலில் இருக்கக்கூடிய அந்த ரியாக்டன்ட். தேர்ட் ஒன் எலக்ட்ரிசிட்டி. அண்டு ஃபோர்த் ஒன் ஹீட். அடுத்தது லைட். லாஸ்ட் ஒன் கேட்டலிஸ்ட். ஸோ இந்த 6ம் ஒரு கெமிக்கல் சேஞ்சஸ் வந்து தீர்மானிக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த ஒவ்வொன்று பற்றி நம்ம எக்ஸ்ப்ளனேஷன் பார்ப்போம். ஸோ ஃபேக்டர்ஸ் ஆஃப் டிட்டர்மினிங் கெமிக்கல் சேஞ்சஸ். ஃபர்ஸ்ட் ஒன், கான்டாக்ட் இன் பிசிக்கல் ஸ்டேட். டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த கான்டாக்ட் இன் பிசிக்கல் ஸ்டேட்டில் நம்ம டெய்லியுமே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பேர்னிங் ஆஃப் மேட்ச்ஸ்டிக் ஆன் ரப்பிங் அண்ட் அயன் மெட்டீரியல் டர்னிங் இன்டு ரெட்யூஸ் ப்ரௌன். why and how these changes happen, இது எப்படி நமக்கு நிகழ்கிறது. so these changes are due to chemical reaction by contact in physical state. அதாவது இயல்பு நிலையில் ஒன்றோடு ஒன்று சேரும்போது, இயல்பு நிலை மீன்ஸ் அது சாலிடாக இருக்கலாம், லிக்விடாக இருக்கலாம், கேஸஸாக இருக்கலாம். ஓகேங்களா? இது வந்து இந்த இயல்பு நிலையில் கான்டாக்ட் வச்சுக்கும் போது நமக்கு நேச்சுரலாகவே ஸோ combination of the reactant in their naturally occurring state is referred as contact in physical state அப்படின்னு சொல்லலாம். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, இது ரெண்டுங்களும் இயல்பு நிலையில் நம்ம கான்டாக்ட் வச்சுக்கும் போது, ஒன்றோடு ஒன்று வரசும் போது நமக்கு வந்து என்ன ஆகுதுன்னா சம் ரியாக்ஷன்ஸ் டேக்ஸ் பிளேஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒன் எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஸோ when dry wood comes in contact with fire, so இது ஃபயர் ஆகுது. ஸோ கான்டாக்ட் வித் ஃபயர் ஆகுது, it burns with the help of oxygen. இது ஆக்சிஜன் அப்படியே எடுத்துக்கிட்டு to form carbon dioxide. அது மட்டும் இல்லைங்க, which is given out as ஸ்மோக்கும் நமக்கு கொடுக்குது. இந்த மாதிரி இந்த பிக்சரில் இருக்க மாதிரி ஒரு வுட்டு பேர்ன் ஆகும்போது நமக்கு என்ன ஆகுதுன்னா, ஸோ ஆக்சிஜனை எடுத்துக்குது. ஆக்சிஜனை எடுத்துக்கிட்டு கார்பன் டை ஆக்சைடு கேஸ் ஸோ ரிவால்வ் ஆகுது. ஸோ அப்போ அது மட்டும் இல்லைங்க, நமக்கு வந்து ஸ்மோக்கும் கொடுக்குது. ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா சாலிடு, வுட்டு வந்து சாலிடு. ஓகேங்களா? ஸோ இது பேர்ன் ஆகும்போது நமக்கு என்ன ஆகுது, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கேஸஸ் வந்து நமக்கு கொடுக்குது. தட் மீன்ஸ் கார்பன் டை ஆக்சைடு கேஸ் ஆக்சிஜனை எடுத்துக்கிட்டு கார்பன் டை ஆக்சைடு லிபரேட் ஆகுது. அதுக்கு ஸ்மோக்கும் புகையும் தருது அப்படின்னு சொல்கிறோம். ஓகே. when a matchstick is rubbed on the side of a matchbox, matchstick எடுத்து மேட்ச் பாக்ஸில் அப்படி ரப் பண்ணுங்க. இப்போ கெமிக்கல் ரியாக்ஷன் டேக்ஸ் பிளேஸ் டு ஃபார்ம் ஹீட், லைட் அண்டு ஸ்மோக். இது எல்லாமே கொடுக்கும். ஹீட்டாகவும் இருக்கும், ஸோ நமக்கு வெளிச்சத்தையும் கொடுக்குது, புகையும் தருகிறது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் டேக்ஸ் பிளேஸ். ஓகேங்களா? ஸோ
Another one, when quicklime comes into contact with water, forms slacked lime. Slacked lime means calcium hydroxide. ஓகேங்களா, when quicklime comes into contact with water, it forms slacked lime. So calcium hydroxide கொடுக்குது. Okay, so from the above reaction we can conclude that the sudden chemical reaction takes place only when the reactant are brought in contact with each other. அது சாலிடாக இருக்கலாம் அல்லது சாலிடு லிக்விடாக இருக்கலாம். ஓகேங்களா, இந்த காண்டாக்ட் வைக்கும்போது கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் நடக்குது அப்படின்னு நாம் சொல்கிறோம். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதுங்களா? ஆக்டிவிட்டி 2 பாருங்கள். டேக் 2 டெஸ்ட் டியூப் அண்ட் கப்புள் ஆஃப் ரஸ்ட் ஃப்ரீ அயான் நெயில். 2 டெஸ்ட் டியூப் எடுத்துக்கோங்க. 1 டெஸ்ட் டியூப்பில் வாட்டர் அண்ட் அனதர் 1 டெஸ்ட் டியூப்பில் வாட்டர் ப்ளஸ் ஆயில் எடுத்துக்கோங்க. ஸோ 2 டெஸ்ட் டியூப்லேயும் ஸோ ஃப்ரீ அயான் நெயில், தட் மீன்ஸ் துருப்பிடிக்காத அயான் நெயிலை வந்து இம்மர்ஸ் பண்ணுங்கள். இம்மர்ஸ் பண்ணிவிட்டு ஸோ அப்சர்வ் பண்ணுவோம். ஓகேங்களா, ஒரு நாள் 2 நாள் கழித்து அப்சர்வ் பண்ணுவாங்க. ஸோ வாட் ஹேப்பன்ஸ் இன் திஸ் டெஸ்ட் டியூப்ஸ், என்ன நடந்திருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஸோ அப்சர்வ் த சேஞ்சஸ் அண்ட் ரெக்கார்ட் தம். எப்படி சேஞ்சஸ் ஆகும்? ஸோ விச் அயன் நெயில் கெட்ஸ் ரஸ்டட் அண்ட் ஒய். எதில் வந்து அயன் நெயில் வந்து ரஸ்ட் ஆகும்? ஸோ அந்த பியூர் வாட்டர் இருக்கு இல்லையா, அதில் இருக்கக்கூடிய அந்த அயன் நெயில் தான் ரஸ்டட் ஆகும், துருப்பிடிக்கும். ஆயில் வித் வாட்டர் இருக்கக்கூடிய அந்த டெஸ்டியூப்பில் இருக்கக்கூடிய அயன் நெயில் வந்து துருப்பிடிக்காது. ஏன்னா ஆயில்ஸ் வந்து லேயராக ஃபார்ம் ஆயிடும். ஏரில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனை அது எடுத்துக்காது. ஓகேங்களா, அது அந்த அயன் நெயில் மேலே ஒரு லேயர் ஃபார்ம் ஆயிருந்தால அந்த அயன் நெயில் வந்து துருப்பிடிக்காது, ரஸ்ட் ஆகாது அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வாட்டரில் இருக்கக்கூடியது என்ன ஆகும்னா, ஸோ வாட்டரில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் எடுத்துக்கிட்டு நமக்கு ரஸ்ட் ஆகும், ப்ளஸ் ஏரில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனும் எடுத்துக்குது. ஓகேங்களா, அதனால் அது ரஸ்ட் ஆகும். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதுங்களா? சொல்யூஷன் ஆஃப் ரியாக்டன்ட். ஸோ பி next subtitle, solution of reactant. ஸோ சொல்யூஷன் ஆஃப் ரியாக்டண்ட்டில் அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, வினைப்படும் பொருள்கள் வந்து அந்த ரியாக்டண்ட் வந்து சொல்யூஷன் நிலையில் இருக்கும்போது கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் ஃபாஸ்ட்டாக இருக்கும். தட் மீன்ஸ் சாலிட் சப்ஸ்டன்ஸில் இருக்கும்போது கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்காதுங்க. அதே சொல்யூஷன் ஸ்டேட்டில் இருக்கும்போது அந்த 2 ரியாக்டண்ட் வந்து இட் அண்டர்கோ த கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ். ஓகேங்களா, இது கெமிக்கல் ரியாக்ஷன் இன்வால்வ் போது இது ஃபாஸ்ட்டாக நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் சொல்கிறாங்க சொல்யூஷன் ஆஃப் ரியாக்டண்ட். பாருங்கள், எக்ஸாம்பிள், when milk is mixed with coffee decantion, the color of the milk and the decantion changes due to chemical reaction. So similarly, when we mix 2 substances in solution form, a chemical reaction takes place them to form new substance. 2 சப்ஸ்டன்ஸ் இதே சொல்யூஷன் ஃபார்மில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு நியூ சப்ஸ்டன்ஸ் வந்து சடனாக நமக்கு ஃபார்ம் ஆயிரும். எக்ஸாம்பிள், ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் சாலிட் சில்வர் நைட்ரேட் அண்டு சோடியம் குளோரைட் இன் ஏ டெஸ்ட் டியூப். டெஸ்ட் டியூப்பில் வந்து ஸோ சாலிட் சில்வர் நைட்ரேட் அண்டு சோடியம் குளோரைட் ரெண்டுமே வந்து சாலிடாக எடுத்துக்கோங்க. do you observe any changes? ஏதாவது சேஞ்சஸ் இருக்குமான்னு பாருங்கள். எதுவுமே இருக்காது, நோ அப்படின்னு தான் நம்மளால் ஆன்சர் சொல்ல முடியும். ஸோ என்ன ரீசன் அப்படின்னா, ரியாக்டன்ட் இன் சாலிட் ஸ்டேட் ஹாவ் நோ ரியாக்ஷன். அதான் சொல்கிறாங்க, வினைப்படும் பொருள்கள் திண்ம நிலையில் வந்து எந்த ஒரு வேதிவினையும் ஈடுபடாது. அதோ ரெண்டுமே டிசால்வ் பண்ணிக்க, வாட்டரில் டிசால்வ் பண்ணிவிட்டு நம்ம ரியாக்ஷன்ஸ் கேரி அவுட் பண்ணுமா. ஸோ சில்வர் நைட்ரேட் சொல்யூஷன் react with சோடியம் குளோரைடு சொல்யூஷன் டு ஃபார்ம் ஒயிட் precipitate ஆஃப் சில்வர் குளோரைட் அண்டு சோடியம் நைட்ரேட் சொல்யூஷன் கொடுக்குது. ஸோ இந்த அப்சர்வேஷன்லேருந்து நமக்கு என்னென்னா, we infer that some chemical reaction proceed only in solution form, not in solid form. ஒரு சில ரியாக்ஷன்ஸ் எல்லாமே திரவ நிலையில் மட்டும்தான் நடைபெறும், திண்ம நிலையில் நடைபெறாது அப்படிங்கிறது தான் இது வந்து ப்ரூவ் பண்ணுறாங்க. சம் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் ஒன்லி. ஓகேங்களா,
So next topic, electricity. Electricity is essential for our living. So we are electricity for cooking, lighting, grinding, வாட்சிங் டெலிவிஷன் எக்ஸெட்ரா. நம்மளால் எலக்ட்ரிசிட்டி இல்லாமல், மின்சாரம் இல்லாமல் வாழ முடியாது. ஸோ இது நம்ம எல்லாமே உபயோகப்படுத்திகிட்டு இருக்கோம். Do you know electricity can be used as carried out chemical reactions? Sir, many chemical reaction which takes place with the help of electricity are industrially very important. So the term electrolysis was introduced by Michael Faraday. So the term electrolysis was introduced by Michael Faraday in the 19th century. ஓகேங்களா? So the word electrolysis is a combination of two terms, electron and lysis. Electron is related to electricity and lysis means decomposition. ஸோ மைக்கேல் ஃபாரடே அவர்கள் இந்த பிக்சரில் இருக்கிறவர் இவர் தாங்க சார். இவர் தான் அந்த எலக்ட்ராலிசிஸில் அப்படிங்கிற அந்த சொல்லை இவர் தான் முதல்ல 19ஆம் நூற்றாண்டில் பயன்படுத்தி அறிமுகமும் செஞ்சார். ஸோ இது இந்த மைக்கேல் ஃபாரடே த டேம் எலக்ட்ராலிசிஸ் அப்படிங்கிறத பற்றி எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணார். ஸோ அதாவது கரண்ட்டு பயன்படுத்தி ஒரு சப்ஸ்டன்ஸ் அவர் சிதைச்சார். சிதைச்சு நியூ ப்ராடக்ட் ஒன்று ஃபார்ம் பண்ணார். சிதைத்தலின் மூலம் ஒரு புதுசாக ஒரு பொருளை உருவாக்குனார் இந்த மைக்கேல் ஃபாரடே. ஸ்டூடெண்ட், வாட் இஸ் எலக்ட்ராலிசிஸ்? ஸோ எலக்ட்ராலிசிஸ் ஆர் எலக்ட்ரோகெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? மின் வேதி வினைகள்னு சொல்லலாம். ஸோ எலக்ட்ராலிசிஸ் மீன்ஸ் மின்னார் பகுத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சம் கெமிக்கல் ரியாக்ஷன் ப்ரொசீட் ஒன்லி பை த பாசேஜ் ஆஃப் கரண்ட். ஸோ ஹென்ஸ் சச் ரியாக்ஷன்ஸ் ஆர் கால்ட் as எலக்ட்ரோகெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் ஆர் எலக்ட்ராலிசிஸ். ஸோ ஒரு சில வேதி வினைகள் மின்சாரத்தை பாய்ச்சுவதன் மூலம் நடைபெறுகிறது. ஸோ அந்த மாதிரியான வேதி வினைகளுக்கு பேர் தான் நம்ம எலக்ட்ராலிசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ when electricity, ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிள், வாட்டர் இஸ் மேட் ஆஃப் ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் மாலிகூல்ஸ். when electricity is passed through water which contains small amount of sulfuric acid, அந்த வாட்டரில் ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் சல்ஃபூரிக் ஆசிட் இருக்குது. ஸோ ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் கேஸ் ஆர் லிபரேட்டடு. அப்போ நமக்கு என்ன ஆகும்னா, ஒரு ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் கேஸ் சல்ஃபூரிக் ஆசிட் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ஆக்சிஜன் கேஸும் ஹைட்ரஜன் கேஸும் லிபரேட் ஆகும். ஸோ இது இந்த சேம் வே இதேமாரி a concentrated solution of sodium chloride called brine, அதான் நம்ம பிரைன் சொல்கிறோம். கான்சன்ட்ரேட்டடு சோடியம் குளோரைடு, கான்சன்ட்ரேட்டட் solution of sodium chloride is called brine. அதை எலக்ட்ராலிசிஸ் பண்ணுங்கள். அப்போ நமக்கு ப்ரொடியூஸ்டு குளோரின் அண்ட் ஹைட்ரஜன் கேஸ் அலாங் த சோடியம் ஹைட்ராக்சைடு. சோடியம் ஹைட்ராக்சைடு நமக்கு கொடுக்கும். ஸோ குளோரின் அண்ட் ஹைட்ரஜன் கேஸும் லிபரேட் ஆகும். திஸ் இஸ் ஆன் இம்பார்ட்டன்ட் ரியாக்ஷன் டு ப்ரொடியூஸ் குளோரின் இண்டஸ்ட்ரியலி. ஸோ குளோரின் தயாரிக்கும் போது இந்த முறை தொழில்துறையில் முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன்னு கரண்ட்டு பாஸ் பண்ணி கூட நம்ம கேரி அவுட் பண்ணலாம். அந்த மாதிரி கரண்ட்டு பாஸ் பண்ணி அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்துச்சுன்னா அதுக்கு பேர் நம்ம எலக்ட்ராலிசிஸ் அப்படின்னு சொல்லலாம். எலக்ட்ராலிசிஸ் ஆர் எலக்ட்ரோகெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு